பேரன்பு கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களே, சித்திரையில் முத்திரை பதிக்க காத்திருக்கும் உங்கள் பொற்பாதம் தேடி ஓடோடி ஓட்டு கேட்க வருகின்றோம். முடிங்கண்ணா இந்த வாழை. வால் பிடிக்கிற கையானா அது? இந்தியா பார்டர்ல BK-47 பிடிக்கிற கைன. இப்போதைக்கு வால் தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தம்பி அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. 16 ஆண்டுகளுக்கு அப்புறமா அண்ணன் டிடிவி தேனிக்கு வந்தாருன்னா என்ன கட்டாயம்? கட்டாயப்படுத்திருப்பீங்க, வந்திருப்பாரு. கிடையாது. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய அண்ணன் டிடிவி அவர்களை பார்த்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கின்றார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணன் டிடிவி அவர்கள் வர வேண்டிய கட்டாயம் என்ன? 16 ஆண்டுகளா உங்களோட இருக்காங்க, இந்த பகுதியில் இருக்கிறாங்க. ஆனா 16 ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற வேட்பாளராக வர வேண்டிய அவசியம் என்னன்னாங்க ஐயா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள். யாரு? புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எலெக்ஷன் வந்தாதாங்க இந்த மாதிரி டயலாக்லாம் வருது. என்ன சொல்றேன்னா, உண்மையான தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்களை ஏத்துக்க மாட்டாங்க. பிஜேபியவா? அதிமுகவை சொல்றேன் தம்பி நானு. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓ, ஏத்துக்க மாட்டாங்க நீங்க சொல்றீங்க? தம்பி எல்லாருமே சொல்றாங்க தம்பி. நீங்க வேணா பாருங்க, ஜூன் 4ஆம் தேதி. ஆமாங்க, ஜூன் 4க்கு அப்புறம் சூரியன் சுட்டரிக்குமா, அக்னி நட்சத்திரம் வருதான், வெயில் அடிக்க போகுது. சூரியன் என்ன சொல்றீங்க நீங்க? வெயில் 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. என்னடா சொல்றீங்க? எப்படிங்க? உங்களுக்குள்ள அதிமுகக்குள்ள பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ணிருக்கணும். எங்க கிட்ட வந்தீங்கன்னா தொண்டர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் இருக்காங்க, ஒரு பக்கம் OPS இருக்காங்க. கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரை அடுத்த 6 நாட்கள் அங்கேயே தங்கி இருந்தாலும் கூட, அங்கேயே படுத்து தூங்கினாலும் கூட, இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, தாமரை கோயம்புத்தூர்ல மலர்ந்தே தீரும். பல காரணங்கள் அதுக்கு இருக்கு. நாங்க ரொம்ப கூலா இருக்கும் தம்பி. என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நாங்க பாருங்க எவ்வளவு கூலா இருக்கும். நான் தேனியில இருக்கேன். தேனியிலிருந்து உங்களோட பேசிக் கொண்டிருக்கின்றேன். டிடிவியான பிரச்சாரத்தை முடிச்சுட்டு எனக்கு மக்களுடைய மனநிலை எப்படின்னு தெரியுங்கண்ணா. பேரன்பு கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களே,